காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர். இதை இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நட்சத்திற்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர். கண்டு நம்புவதை விட காணாமல் நம்புவோர் பேறு பெற்றோர். ஆம் பிரியமானவர்களே, எபிரேயர் 11:6 வாசிக்கிறோம், கடவுள் இருக்கிறார் என்றும் தம்மை தேடுகிற பிள்ளைகளுக்கு கைமாற அளிக்கிறார் என்று நம்புங்கள் என்று சொல்லுகிறார். எபிரேயர் 12:1-2 வாசிக்கின்ற பொழுது, நம்பிக்கையை தொடங்குவோரும் விசுவாசத்தை தொடங்குவோரும் அதை முடிப்பவருமான இயேசு கிறிஸ்து மீது கண்களை பதிய வையுங்கள் என்று சொல்லுகிறார். அதிசயங்களை கண்டு அல்ல, அடையாளங்களை கண்டு அல்ல, அற்புதங்களை கண்டு அல்ல, புதுமைகளை கண்டு அல்ல, மாறாக உங்களுக்காக எனக்காக அனுதினமும் பொழியப்படுகிற அனுதினம் மன்னாவாகிய வார்த்தையை நம்பி வாழுகின்ற பொழுது நாம் காணாமல் விசுவசிப்பவர்களாக இருக்கிறோம். வார்த்தைக்கு செவி கொடுக்கின்ற பொழுது, வார்த்தைக்கு கீழ்ப்படுகின்ற பொழுது, படிப்பினை ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது, அவனுடைய வார்த்தையை புறக்கணிக்காதபடி அந்த வார்த்தைக்கு முற்றிலும் கீழ்ப்படிந்து வாழுகின்ற பொழுது நாம் காணாமலே நம்புகிற பிள்ளைகளாய் மாறுகிறோம். ஆக கண்டு விசுவசிப்பதை விட காணாமல் விசுவசிப்பவன், கண்டு நம்புவதை விட காணாமல் நம்புவன் பேறு பெற்ற என்ற வாழ்க்கையுடைய தத்துவம் நம்முடைய வாழ்வை நிறைவேற நாம் காணாமலே கடவுள் இருக்கிறார் என்றும் தம்மை தேடுகிற பிள்ளைகளுக்கு கைமாறு அளிக்கிறார் என்று நம்புவோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.